Hey guys, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்குமே as usual கண்டிப்பா தெரியும். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா நிறைய ஜாப்ஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோங்க. இன்கேஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா உள்ள போங்க. ஏன்னா நேற்று கூட மாவட்ட வாரியா சீனியாரிட்டி லிஸ்ட் விட்டுருந்தாங்க. அதை பத்தின வீடியோ எல்லாமே நிறைய ஜாப்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனல்ல போங்க. மறக்காம அப்ளைம் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய ஜாப்ஸ் அப்டேட் பண்ணிக்கும். ஸோ பார்க்காதவங்க சேனல்ல வீடியோ செக்ஷன்ல போயிட்டு பாருங்க, அப்ளைம் பண்ணுங்க. வணக்கம் தலைவா, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் சாய் விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனலுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி எல்லா பேருக்குமே தெரியும், எல்லாவோட டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே இருக்கு. அப்படிப்பட்ட இந்தியன் பேங்க்ல இருந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா தமிழ் கட்டாயமா பேச தெரிஞ்சிருக்கணும். மாசம் 15,000 ரூபாயில இருந்து 18,000 ரூபாய் வரைக்கும் அப்ராக்சிமேட்லி ஒரு ஃப்ரெஷர்ஸை வெல்கம் பண்ணி ஒரு வேலைகள் தராங்க. எனி டிகிரி நீங்க முடிச்சிருக்கணும். அது எந்த டிகிரியா இருந்தாலும் பரவாயில்ல. இதெல்லாம் விட பெரிய ஹைலைட் என்னன்னா இதுக்கு ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம் நடத்துறாங்க. அந்த எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வீட்ல இருந்தே எழுதிக்கலாம் அப்படின்றதமே தெளிவா சொல்லிருக்காங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேருமே அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். டச் பண்ணி நம்மளோட அபிஷியல் சைட்டுக்குள்ளேயுமே வாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வேலைவாய்ப்புகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் சைட்டோட லிங்க். இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வேலைவாய்ப்புகள் நமக்கு அஃபிஷியலாக ஐபிபிஎஸ் எல்லா பேருக்குமே தெரியும்ல, இந்தியன் பேங்க் பர்சனல் செலக்ஷன். ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ விட ஆரம்பிச்சிட்டாங்க. மொத்தம் ஓவராலாக ஒரு 750 வேலைவாய்ப்புகள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 750 வேலைவாய்ப்புகளுக்கும் ஜூலை 20 அப்படின்றதான் கடைசி தேதி. அந்த ஜூலை 20க்குள்ள நீங்க விண்ணப்பிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, இதுல சேலரி பிளஸ் அலோன்ஸ் நமக்கு எவ்வளவு வருது அப்படின்றமே சொல்றேன். மெட்ரோ பிரான்ச்சஸ், அதாவது அவங்க கொஞ்சம் பிரிச்சிருக்காங்க, இடங்களை பிரிச்சிருக்காங்க. எப்படி அப்படின்னா மெட்ரோ அப்படின்றது உங்களுக்கு தெரியும், சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி அப்படின்ற மாதிரி டயர் 1 சிட்டிஸ். ஸோ அங்க நீங்க செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா 15,500. அர்பன் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் டயர் டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு 14,500. செமி அர்பன் அந்த பஞ்சாயத்து துறை இந்த மாதிரி சொல்லுவாங்களா ஏரியாஸ் இருக்கும்ல, ஸோ அங்க பார்த்தீங்கன்னா 14,400. அதே மாதிரிக்கு ஊரக ஊராட்சி துறை, ஸோ அந்த கட்டுப்பாடு கூட 14,000. பிளஸ் இது போக அடிஷனலா பாத்தீங்க அப்படின்னா பெட்ரோல் லோன்ஸ் 1,000, மொபைல் லோன்ஸ் 1,000, எல்லாமே சேர்த்து ஒரு 18K கிட்ட நீங்க தாராளமா இதுக்கான சேலரி அப்படின்றது வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி, அது என்ன டிகிரியா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க முடிச்சிருக்கணும். அரியர் எதுவும் இப்போ இருக்கக்கூடாது. அந்த டிகிரியுமே ஜூலை 31, 2026க்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட ஓவரால் மார்க் ஷீட்டோ இல்ல டிகிரியோ இல்ல ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டோ ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் அத்தாச்சிக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட் சரியா 20ல இருந்து 28 வயசு வரைக்கும். இன்கேஸ் நீங்க SC/ST ஆறீங்க அப்படின்னா 33 வயசு வரைக்கும். அண்ட் ஓபிசி கேட்டகரிக்குள்ள வரீங்க அப்படின்னா நீங்க 30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய 31 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பேருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, இதுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், இதுக்கு ஏதாச்சும் புக் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோக்கு கீழேயே பிளிப்கார்ட்டோட உங்களுக்கு லிங்க் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அதுல இந்த புக் நான் உங்களுக்கு படிக்கக்கூடிய புக் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அதை நீங்க வேணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. சோ அதுல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே கரெக்ட்டா உங்களுக்கு இருக்கும் படிக்கிறதுக்கு. சோ இதோட அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமா ஃபர்ஸ்ட் ஜெனரல் அவேர்னஸ் அப்படிங்கறது எக்ஸாம்ஸ்ல பேட்டர்ன்ல கேக்குறாங்க. இதுல பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜும் லாஜிக்கல் ரீசனிங்கும் ஆப்டிடியூட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேங்கிங் அவேர்னஸ் இந்த 5 சப்ஜெக்ட் குள்ள இருந்து தான் பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ் குள்ள இருந்தா உங்களுக்கான கேள்விகள் கேட்கப்படுது. இதுக்கான புக்கையுமே நான் உங்களுக்கு வீடியோக்கு கீழே ரெஃபர் பண்ணிடுறேன். சோ வேணும் அப்படின்றவங்க ஆர்டர் பண்ணி படிக்க வாங்கிக்கோங்க, அதை படிக்கவும் ஆரம்பிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவதா லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வைக்கிறாங்க. இன்கேஸ் நீங்க தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்லாம் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆடட் அட்வான்டேஜ். இல்ல நான் சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்ட்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் தமிழ் டெஸ்ட் வைக்கிறாங்க. நீங்க எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும் மெயினா. ஸோ தமிழ் மிக மிக கட்டாயமா கேட்கறாங்க, அதனால அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். நீங்க அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணும் போதே சப்மிட் பண்ணிக்கக்கூடிய டீடைல்ஸ்லாம் இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கரெக்டான்னு சொல்லி ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. ஓகே, சோ இந்த வேலைகளுக்கு பாத்தீங்கன்னா ஜூலை 20ஆம் தேதிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லிருக்காங்க. சோ அதே மாதிரிக்கே மேல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த வேலைகளுக்கு ஃபீஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா ஃபீஸ் இருக்குங்க. சோ ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல பே பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி 236 ரூபாயும், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் அதுல ஜெனரல் ஓபிசி இடபிள்யூஎஸ் குள்ள வரவங்களுக்கு 708 ரூபாயும், மேல் கேண்டிடேட்ஸ் அதே ஜெனரல் ஓபிசி
இடபிள்யூஎஸ்ல வரக்கூடியவங்களுக்கு 744 ரூபாயும் ஃபீஸ் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க. இதை வந்து நீங்க ஜிபே, ஃபோன்பே இல்ல வந்து டெபிட் கார்டு எப்படி வேணா பே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸுமே வந்து அஃபிஷியல் சைட்ல வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேட்டும் சொல்லிட்டேன். ஸோ அப்ளை பண்றதுக்கு உங்ககிட்ட வந்து 10th சர்டிஃபிகேட்டு, 12th ப்ளஸ் வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டு, ஆதார், பேனு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சரு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் பாருங்கன்னா அது சம்மந்தமான சர்டிஃபிகேட்டு, வேலிட் மொபைல் நம்பர், வேலிட் ஜிமெயில் ஐடி, இது எல்லாத்தையும் ஸ்கேன் காப்பீஸ் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இதன் மூலியமாக தான் எப்படி நம்ம நார்மலாக அப்ளை பண்ணுறோமோ சேம் ப்ராசஸில் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இல்லைனாலும் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைகளுக்கு உங்களுக்கு மெயினாக தெரிஞ்சிருக்கக்கூடிய நாலேஜ் வந்து கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஒரு பேங்கிங் செக்டார் வேலை வாய்ப்புகள் அப்படினால ஒரு பேங்கிங் சாஃப்ட்வேர் ஆபரேஷன் எப்படி வந்து ரன் ஆகுது, கேஷை நீங்க வந்து எப்படி வந்து ஹேண்டில் வந்து பண்ணணும், மெயினா கஸ்டமர் கிட்ட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை, பேங்க்குக்கும் கஸ்டமர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை எப்படி மேனேஜ் வந்து பண்ணணும், ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் நாலேஜ், கம்யூனிகேஷன் ஸ்கில். ஏன்னா இது வந்து ஒரு பப்ளிக் செக்டார் வேலை வாய்ப்புகள் தான். ஒரு நாளைக்கு நீங்க வந்து ஆயிரக்கணக்கில் மக்கள் பப்ளிக்கை வந்து நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ நீங்க எப்படி இதை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலைகள். மெயினா ஐஓபி அப்படின்றது ஒரு கவர்மெண்ட் பேங்க் அப்படின்றனால உங்களுக்கு நல்ல வேலையும் கூட. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தாராளமாக ட்ரை பண்ணுங்க. எக்ஸாம்க்கான சிலபஸ்க்கான புக்கையுமே நான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணிடுறேன். ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அஃபிஷியல் ஐஓபியோட வெப்சைட் லிங்காக இருக்கட்டும், அதே மாதிரிக்கு இந்த நாப்ஸ் போர்ட்டல் மூலியமாக தான் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க. அதில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நம்ம ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ போனால் நம்ம அதில் தேவையான நமக்கான ஒரு ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கோம். ஸோ அது மாதிரி ஒரு ஐடியை கிரியேட் பண்ணிட்டு உள்ள போயிட்டு நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சோ மெயினா மொபைல் நம்பரும் ஜிமெயில் ஐடியும் கரெக்டா வச்சுக்கோங்க. ஏன்னா மொபைல் நம்பருக்கும் ஜிமெயிலுக்கும் ஓடிபி கண்டிப்பா போகும். சோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மஸ்ட் பாத்துக்கோங்க. ஓகே, சோ இப்போ லைக் எக்ஸாம்பிளுக்கு எப்படி அப்ளை பண்ணா நாப்ஸ் அப்படின்ற அப்ளை லிங்க் தெரியுது பாத்தீங்களா, அதை வந்து கிளிக் வந்து பண்ணுங்க. அந்த அப்ளை லிங்கை டச் பண்ணா நெக்ஸ்ட் பேஜ் இது மாதிரி வந்து வருங்க, கிரியேட் ஆகி வரும். அதுல அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிகிளுக்கு கீழே கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ளூ கலர் பட்டன் தெரியும். அதையுமே டச் பண்ணீங்கன்னா யுவர் லிங்க் வில் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு 15 14 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி உங்களுக்கு வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செகண்ட்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் ஆகுற இதே சேம் பிளேஸ், இதே இடங்களே வந்து பாத்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் வந்து தெரியுங்க, ஷோ ஆகுங்க. ஸோ அந்த ப்ளூ கலர் பட்டன் இப்போ எனக்கு வந்துருச்சு. நான் லைட்டா மேல ஸ்க்ரோல் பண்றேன். அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்ற ஆர்டிகிளுக்கு கீழே உங்களுக்கு கிளிக்கர் அப்படின்றது தெரியுது பாத்தீங்களா. இப்போ நான் அதை டச் பண்ணேன்னா இப்போ எனக்கு டைரக்டா இதோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அஃபிஷியல் பேஜ்குள்ள வந்து போகும். ஸோ இதுல இருந்தா நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ எப்படி skillindia.com மூலமா அப்ளை பண்ணணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து லாகின், அதாவது ரிஜிஸ்டர் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ரிஜிஸ்டர் அப்படின்றத நீங்க கொடுத்துறீங்க அப்படின்னா கீழே வந்து கேண்டிடேட்டா எஸ்டாப்ளிஷா கேட்கும். ஸோ நம்ம வந்து கேண்டிடேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து வரும். சோ இப்போ எனக்கு கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ரிஜிஸ்டர் தான் பண்ண போறோம். சோ அப்ப ரிஜிஸ்டர் அப்படின்றமே கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே நீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கனாலே உங்களுக்கே தெரியும் நீங்க ஸ்டூடெண்டா இல்ல வந்து வேலை தேடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும். சோ இதை வச்சு நீங்க நார்மலா இப்போ அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சோ இதுதாங்க இதுக்கான அஃபிஷியல் டீடைல் நீங்க அப்ளை பண்ணிக்க போறது. சோ முடிஞ்ச அளவுக்கு அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படினாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல ஒரு சூப்பரான தரமான வீடியோஸ் வந்து பார்க்கறேன்.